இப்படியே சூளையில் வச்சு சுட்டு அந்த சட்டியோ கலயமோ பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. களிமண்ணை மட்டும், அதாவது ஆற்று ஓரங்களில் இருந்த களிமண், குளத்துக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்ட களிமண்ணை நல்லா பிசைஞ்சு மிதித்து அதிலிருந்து எடுத்து சின்ன சின்ன சங்கு, நிறைய சங்கு வரும். சங்கு போன்ற உயிரினங்கள் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு அதை நைஸாக அந்த களிமண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ, அதாவது ஒரு 8ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் வெறும் களிமண் மட்டும் இல்லாமல் அதனோட சில பொருள்களையும் சேர்த்தாங்க. அது என்னென்னா, ஆற்று மணலை நல்லா ஜல்லிச்சு பொடி மணலாக, ரொம்ப நைஸான மணலாக இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நல்லா கரியை தட்டி அதை பவுடராக்கி அந்த சாம்பலையும் அது கூட சேர்த்தாங்க. அப்போ அதனால தான் சில பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். சுட்ட பிற்பாடு டபுள் டைம் சுட்ட கூட நல்லா பிளாக்கிஷாக கிடைக்கும். சிலது கொஞ்சம் க்ரே, அந்த மாதிரிலாம் கலர் வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் இப்போ இந்த 1500 வருடம் பழமையான இந்த மண் கலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி கலர் வித்தியாசம் இருக்குது. இப்போ அப்போ இருந்தே நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆற்று பொடி மணலையும் சாம்பல்லையும் கலந்து நல்ல பிசைஞ்சு செஞ்சாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு பதமாக வரும். அதுபோக நம்ம அந்த கலயமோ பானையோ மண் பாண்டம் செய்யும்போது சுழல் சக்கரத்தில் வச்சு நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல வித்ஸ்டாண்டாக நிற்கும். அதாவது அந்த வால் திக்னஸ் எவ்வளோ குறைச்சாலும், அந்த திக்னஸை குறைக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளவு குறைச்சிருந்தாலும் அது மடங்கி விழாமல் நல்ல ஒரு உறுதித்தன்மை கிடச்சிச்சு.